வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில பணத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாததால பல பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு 2 வங்கிக் கணக்குகள் வைத்திருப்பவர்கள் பர்சனல் ஃபினான்ஸை எப்படி சீராக கையாளலாம் என்பதை பார்க்கப் போறோம். ஒரே கணக்கில் எல்லா செலவுகளும் சேமிப்புகளும் கலந்துவிட்டால் கண்காணிக்க முடியாது. 2 கணக்குகள் இருந்தா பணத்தை பிரித்து வைத்துக் கொள்ளும் பழக்கம் உருவாகும். இது செலவுகளை கட்டுப்படுத்தவும் சேமிப்பை அதிகரிக்கவும் உதவும். முதல் கணக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட். இந்த கணக்கில மாத சம்பளம் வந்ததும் தேவையான செலவுகளை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு வாடகை, மின்சாரம், உணவு, போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய செலவுகளுக்காக. யுபிஐ அல்லது டெபிட் கார்டு மூலம் தினசரி செலவுகளை செய்யலாம். முக்கியம், இந்த கணக்கில் சேமிப்பு வைக்க வேண்டாம். இரண்டாவது கணக்கு சேவிங்ஸ் அண்ட் கோல்ஸ் அக்கவுண்ட். சம்பளம் வந்தவுடன் சேமிப்பு தொகையை முதலில் இந்த கணக்கில் மாற்றுங்கள். அவசர நிதி, முதலீடு, குழந்தைகளின் கல்வி, ஓய்வு வாழ்க்கை போன்ற நீண்ட கால இலக்குகள் இதிலிருந்து நிர்வகிக்கப்பட வேண்டும். ஃபிக்ஸட் டெபாசிட், ரிக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போன்றவற்றை இந்த கணக்குடன் இணைத்து வைத்தால் சேமிப்பு தானாக நடக்கும். முக்கியம், இந்த கணக்கை தினசரி செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. 2 கணக்குகளின் நன்மைகள். செலவுகள் மற்றும் சேமிப்புகள் தெளிவாக பிரியும். அவசர காலத்தில் சேமிப்பு கணக்கு உதவும். பணத்தை வீணாக்கும் பழக்கம் குறையும். நிதி இலக்குகளை அடைய எளிதாக இருக்கும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் வசதி பயன்படுத்துங்கள். சம்பளம் வந்தவுடன் சேமிப்பு கணக்கிற்கு தானாக போகும். நோட்ஸ் ஆப் அல்லது டைரி மூலம் செலவுகளை கண்காணியுங்கள். சேமிப்பை முதலில் செய்யுங்கள், செலவுகளை பின்னர் செய்யுங்கள். நண்பர்களே, 2 வங்கி கணக்குகள் வைத்தால் பர்சனல் ஃபினான்ஸை எளிதாக நிர்வகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபினான்ஸ் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.